குறிப்பாக அவரை சொல்கிறாங்க இது எப்படி இருக்கு அப்படின்ற அந்த அவரை பஞ்ச் டைலாக் மாதிரி அதை ஆரம்பிச்சது. அதாவது ஒன்று வந்து ஏசி திருலோச்சந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் வணக்கத்துக்குரிய காதலிய. புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட படம் மீண்டும் போகுது. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதிகா அவர்களும் இணைந்து நடித்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் மற்றும் உலக நாயகன் அவர்கள். அப்புறம் இந்த படத்து மூலியமா தான் இசையமைப்பாளர் அனிருத்தோடைய அப்பா எஸ் ராமநாதன் அவர்கள் தயாரித்த படம். இயக்கம் வந்து பிரயாக்ராஜ். சீனிவாசன் அவர்கள் தயாரித்து இயக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஸ்ரீபிரியா லக்ஷ்மி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த பொல்லாதவன் என்ற திரைப்படம் இந்த தீபாவளிக்கு 80 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. பொல்லாதவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு ஏவிஎம் நிறுவனம் 7 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் தயாரிப்பில் இறங்குறாங்க. எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், ரதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இவர்கள் நடிப்பில் உருவான படம் முரட்டு காலை. இந்த படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பர் 20ஆம் தேதி. இது கூட பார்த்தீங்கன்னா அதாவது இது டிசம்பர் 20 ரிலீஸு. டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மரியா மை டார்லிங் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1981 பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் ஆர்சி சக்தி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் மீண்டும் கோகிலா. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பொங்கலுக்கு பதிலாக அதே ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் வில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்புறம் ஸ்ரீபிரியா, சுமன் இவங்களாம் நடித்த படம் தீ. இது வந்து அமிதாப் பச்சன் நடித்த தீவார் படத்தோட ரீமேக்கு. இந்த தீ படம் ஜனவரி 26ஆம் தேதி 81வது வருஷம் ரிலீஸ் ஆச்சுங்க. 1981 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கே பாலச்சந்தர் அவர்களின் கவிதாலயா நிறுவனம் உருவாகிறது. எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து வெளியான படம் நெற்றிக்கண். அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது கூட டிஎன் பாலு அவர்களே தயாரித்து இயக்கி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சங்கர் லால் என்ற படம். நீண்ட காலம் தயாரிப்பில் இருந்த படம். அந்த சங்கர் லால் இது ரிலீஸ் ஆச்சு. 1981 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஆஸ்தான நிறுவனமான சத்யா மூவிஸ் முதல் முறையாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருடன் கைகோர்த்திய படம் இந்த இராணுவ வீரன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், ஸ்ரீதேவி, மெகாஸ்டார் சிரஞ்சீவி இவர்கள் நடிப்பில் உருவான இராணுவ வீரன் ரிலீஸ் ஆகுது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், ராதா, ஸ்வப்னா, மாதவி இவர்கள் நடிப்பில் வெளியான டிக் 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 என்ற இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் 1982 பொங்கலுங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் முரட்டுக்காலை வெற்றியை தொடர்ந்து அதே கூட்டணி ஏவிஎம், எஸ்பிஎம், தலைவர் சூப்பர் ஸ்டார். இதில் வந்து சூப்பர் ஸ்டார் இரட்டை வேடம். கதாநாயகிகள் வந்து ஸ்ரீதேவி மற்றும் ராதிகா. படம் பேர் போக்கிரி ராஜா. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலகநாயகனோட படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலாக சில வாரங்கள் கழித்து கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் வாழ்வே மாயம் என்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையுது. அதுக்கப்புறம் இதே 82 தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட படம் மீண்டும் போகுது. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதிகா அவர்களும் இணைந்து நடித்து தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த ரங்கா என்ற திரைப்படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகுது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் தயாரித்து இயக்கி உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிம்லா ஸ்பெஷல் இந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு வருது. ஆக இந்த 2 படங்களில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரங்கா மற்றும் சிம்லா ஸ்பெஷல் மோதியது. 1982 ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் நடித்த படம் ஒன்றா வந்து மோதுது. அதில் ஹைலைட் என்னென்னா 2 படத்துக்கும் ஒரே இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். அப்புறம் 2 பேரும் வழக்கமாக இது வரைக்கும் பண்ணிட்டு வந்த அந்த ஜானரை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைலில் படங்கள் பண்ணிட்டு இருந்த உலகநாயகன் பார்த்தீங்கன்னா பக்கா மசாலா படமாக பண்ணுறாரு. ஏவிஎம் தயாரிப்பில் சகலாகலா வல்லவன் என்ற படத்து மூலிமா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கா கமர்ஷியல் படங்களாக பண்ணிட்டு இருந்த நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கதையே இம்பார்ட்டண்ட்டாக உள்ள படமாக அமைஞ்ச எங்கேயோ கேட்ட குரல் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகுது. 2 படமாக இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் அவர்களை. 2 படமாக வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் 1982 வந்து தீபாவளிக்கு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகலை.
ஏன்னா அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் 3 முகம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தில், அதாவது அதே அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராணி தேனி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஆக இந்த தீபாவளிக்கு 2 பேரோட படமும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 1983ல் வைஜி மகேந்திரனுடைய 100வது படம் உருவங்கள் மாறலாம். இந்த படம் வந்து எஸ்பி ரமணன் அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார். இவர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரையும் தாளம் போட வச்சுட்டு இருக்கிற அனிருத்தோடைய தாத்தா. அவர் தயாரித்து இயக்கிய அந்த படம் இந்த உருவங்கள் மாறலாம். இது வந்து நம்ம வைஜி மகேந்திரனுடைய 100வது படம். இந்த படத்தில் 3 உச்ச நடிகர்கள் கெஸ்ட் ரோல் நடிச்சிருந்தாங்க. நடிகர் திலகம், தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மற்றும் உலகநாயகன் அவர்கள். அப்புறம் இந்த படத்து மூலியமாக தான் இசையமைப்பாளர் அனிருத்தோடைய அப்பா ரவிச்சந்திரன் வந்து நடிகராக கதாநாயகனாக அறிமுகமானார். 1983 பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், ராதா, சரிதா இவர்கள் நடிப்பில் சிவப்பு சூரியன் என்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் உலகநாயகன் கமலஹாசன், சரத்பாபு மற்றும் மாதவி அவர்கள் நடிப்பில் சட்டம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து அமிதாப் சத்ருகன் சின்ஹா நடித்த தோஸ்தானா என்ற ஹிந்தி படத்தோட ரீமேக். இதில் ஹைலைட் என்னென்னா 21ஆம் தேதி அன்னைக்கு சட்டம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் 27ஆம் தேதி அன்னைக்கு அசோக் பில்லரில் உதயம் தேட்டர் என்ற ஒரு தேட்டர் ஓப்பன் ஆகுது. அதில் 27ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற சிகப்பு சூரியன் வந்து அங்கே நூன் ஷோவாகவும், சட்டம் என்ற திரைப்படம் ரெகுலர் ஷோவை ரிலீஸ் பண்ணி தேட்டர் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அந்த முதல் நாள் நூன் ஷோ இந்த உதயம் தேட்டரில் இந்த சிவப்பு சூரியன் படத்தை பார்த்து கொண்டாடிய சந்தோஷமான தருணம் எனக்கு இன்னும் நினைவாக இருக்குது. அதுக்கப்புறம் 1983 தீபாவளி, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி வந்தது. இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் மற்றும் பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தங்க மகன் இது ரிலீஸ் ஆச்சு. இது கூட ஏவிஎம் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் இரட்டை வேடத்தில் நம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ராதா சுலக்ஷனா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1984 தீபாவளி, இதில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம், எஸ்பிஎம் மற்றும் சூப்பர் ஸ்டார் இந்த கூட்டணி, ராதிகா கதாநாயகி. இந்த படம் பேர் வந்து நல்லவனுக்கு நல்லவன்னு. இன்றைக்கும் தலைவர் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுற அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் மூவி தலைவர் படங்களில் நிச்சயமாக இந்த நல்லவன் நல்லவன் படம் இருக்குது. காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு தலைவர், செகண்ட் ஆஃப் வேறு தலைவர், அப்படியே 2 மேனேஜம் மாற்றி உருவாக்கப்பட்ட படம் தான் இது நல்லவன் நல்லவன்னு. தீபாவளிக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரு. இது கூட ரிலீஸ் ஆனது வந்து கவிதாலயா தயாரிப்பில், அங்கேயும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சோபனா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த எனக்குள் ஒருவன். இது வந்து உலகநாயகனுடைய 125வது படம் என்றது அன்றைக்கி விளம்பரம் செய்யப்பட்டது. இந்த படத்தின் மூலியமாக தான் சோபனா கதாநாயகியாக திரையுலகத்தில் அறிமுகமானார். அப்புறம் 1985 தமிழ் புத்தாண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏ பூர்ணச்சந்திரா அவர்களுடைய லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் மற்றும் அம்பிகா, கே பாக்யராஜ் அவர்கள் நடிப்பில் உருவான நான் சிகப்பு மனிதன். இது வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி அன்றைக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. இது கூட ஒரு நாள் முன்னாடி சத்யா மூவிஸ் தயாரிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன், மாதவி அப்புறம் அம்பிகா இவர்கள் நடிப்பில் உருவான காக்கி சட்டை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுவும் மாபெரும் வெற்றி படம் தான். அதுக்கப்புறம் 1985 செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கமலஹாசனுடன் நம்ம பிக் பி, அமிதாப் பச்சன் இவர்கள் மூவரும் இணைந்து நடித்த ஒரே படம் தான் இந்த கிரஃப்தார். இது வந்து நம்ம சென்னையை சேர்ந்த எஸ் ராமநாதன் அவர்கள் தயாரித்த படம். இயக்கம் வந்து பிரயாக்ராஜ். இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த கிரஃப்தார் படம். அதுக்கப்புறம் 1985 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்றைக்கி வந்த தீபாவளி ஸ்பெஷலு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வரி ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரித்து நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அம்பிகா, விஜயகுமார், மக்கள்களின் ஜெய்சங்கர், ரம்யா கிருஷ்ணன் இவர்கள்லாம் நடிப்பில் வெளிவந்த படிக்காதவன் திரைப்படம். இன்னொரு பக்கம் வந்து பிஆர்ட் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ராதா இவர்கள் நடிப்பில் உருவான ஜப்பானில் கல்யாண ராமன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1986 நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம தலைவருடைய சொந்த படம்
நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தாரா சிங், அம்பிகா, சுஜாதான்னு பெரிய நட்சத்திர பட்டாளம் நடித்த படம் இந்த மாவீரன் ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா கே. பாலச்சந்தர் அவர்களே தயாரித்து இயக்கி உலகநாயகன் கமல்ஹாசன், ரேவதி, ரேகா இவர்கள் நடிப்பில் உருவான புன்னகை மன்னன் என்ற படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. இதில் இந்த புன்னகை மன்னனுக்கு ஃபர்ஸ்ட் டைமு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கம்ப்யூட்டர் மியூசிக்கு யூஸ் பண்ண படம் இந்த புன்னகை மன்னன். அதுக்கப்புறம் 86 தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிக்க ஆரம்பித்து அப்புறம் ஜிவி ஃபிலிம்ஸ் டேக் ஓவர் பண்ணி மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், சரண்யா பொன்வன் இவர்கள் நடிப்பில் வெளிவந்த நாயகன். இது கூட வந்து மாபெரும் வெற்றி கண்ட படம் ஏவிஎம், எஸ்பிஎம் மற்றும் சூப்பர் ஸ்டார் கூட்டணி. அது படம் பேர் மனிதன். இது கமர்ஷியலாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அது வந்து கிரிட்டிக்ஸ் சார்பில் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம் நாயகன். அதுக்கப்புறம் 1989 தீபாவளி. இது வந்து மெகாஸ்டார் சிரஞ்சீவி தெலுங்கில் நடித்து மாபெரும் வெற்றி கண்ட அத்தைக்கு அம்முடு அம்மாய்க்கு மகுடு என்ற படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும். அதில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு உருவாக்கின படம் தான் இந்த மாப்பிள்ளை திரைப்படம். நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அமலா, ஸ்ரீவித்யா மற்றும் பலர் நடித்த படம் இந்த மாப்பிள்ளை. 1992 வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து பாண்டியன். விசாலம் ப்ரொடக்ஷன் சார்பில் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் யூனிட்டுக்காக உருவாக்கப்பட்ட படம் இந்த பாண்டியன். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், குஷ்பு மற்றும் பலர் நடித்த இந்த படம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த படம் பாண்டியன்னு. இது கூட ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பரதன் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்த தேவர் மகன் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. 1995 பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சத்யா மூவிஸ் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரகுவரன், நக்மா மற்றும் பலர் நடித்த அந்த பாட்ஷா என்ற திரைப்படம் இந்த 95 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆனது வந்து பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன், ஹீரா, ரமேஷ் அரவிந்த், கோய்சல்லா மற்றும் பலர் நடித்த சத்தி லீலாவதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1995 தீபாவளி கவிதாலயா நிறுவனம் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சரத்பாபு, மீனா, ஜெயபாதி மற்றும் பலர் பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருந்த படம் இந்த முத்து. இந்த படத்து மூலியமாக தான் வந்து தலைவருடன் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் கைகோத்திய முதல் திரைப்படம் இது. இந்த முத்து 95 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. இது கூட ரிலீஸ் ஆனது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த குருதி புனல். இந்த திரைப்படம் 1995 தீபாவளிக்கு முத்து கூட ரிலீஸ் ஆச்சு. 2005 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு 2 பேர் நடித்த படம். இதுதான் கடைசி 2 பேரோட போட்டியாக ரிலீஸ் ஆன படங்கள். ஒன்று வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அவரே டைரக்ட் பண்ண படம் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு அந்த படம். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இளையதிலகம் பிரபு, ஜோதிகா, நயன்தாரா இவர்கள் நடிப்பில் சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த பி. வாசு அவர்கள் இயக்கத்தில் உருவாக மாபெரும் பிளாக் பஸ்டர் படம் சந்திரமுகி. இந்த 2005 இந்த சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் தான். இந்த இருவரும் நடித்து ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆன படங்களோட பட்டியல் இது. இதோட இந்த 2005ஓட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 பேரும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தால் கூட 2 பேரோட படங்களும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகிற மாதிரி சந்தர்ப்பங்களை அமையுது. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படங்களோட பட்டியலுங்க. 2 பேர் ஒன்றா நினச்ச படங்களும் ஒரே தேதியில் 2 பேர் தனித்தனியாக நடித்து காம்படிட்டராக மோதி கொண்ட படங்களோட பட்டியல் தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து படங்களுடைய பட்டியல் தான் சொல்லியிருக்கேன். இதே போல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு இந்த 2 பேரோட நட்பு எந்த அளவுக்கு இது வரைக்கும் இந்த 50 வருஷத்தில் நான் சேர்த்து வச்ச சில தொகுப்புகளை உங்கள்கிட்ட வழங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். அதற்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் அஹ்மத்.